ஒன்று இடது பக்கம் நின்று இல்லை வலது பக்கம் நின்று நடு ரோட்டில் நின்னா வந்து லாரி அடித்து செத்து போயிடணும் பேசுகிறார் இல்லையா, உச்சபட்சமான வார்த்தை. அதுக்கே அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் கொள்கை தலைவரை விமர்சனம் பண்ணால் வந்து ஏன் பதில் பேச மாட்டுறாருன்னு கேட்குறீங்கல்ல. கொள்கை இந்த தாவேகா தலைவரை பற்றி பேசும்போதே சீமானை பார்த்து வந்து விஜய் பயப்படுறாரா அப்படின்னு ஒரு அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது தமிழிசையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் கிடையாது. ஆனால் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட பின்பலம் அவங்க அந்த இயக்கத்தால் உருவாக்கப்பட்டாங்க. அப்போது சீமானை ஆதரிக்கிறது வெறும் பிஜேபி கட்சி ஆரம்பம் வந்து ஆதரிச்சா கூட அண்ணாமலை ஆதரிச்சார்னு போயிடும், இல்லை தமிழிசை ஆதரிச்சார்னு போயிடும். ஆனால் டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு வந்துடக்கூடாதுன்றதால கவனமாக இருக்கிறாங்க. கமலஹாசன் அழிஞ்சதுக்கு காரணமே இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால். இதனால தான் வெளிப்படையாக நான் பேசி தான் எனக்கு பழக்கம். டிஎம்கே வெர்சஸ் வந்து டிவிக்கே வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு தந்திரமும் நடக்குது, இயல்பாகவே நடக்குது. அது அதிமுக வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே வெர்சஸ் டிவிக்கேன்னு வரும்போது அங்கே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்றது அடிஞ்சு போகுது. ஜாதியை பார்த்து பதவி கொடுத்தாங்க, அதை பண்ணி கொடுத்தாங்க, இதை பண்ணிக்கிற பைத்தியக்காரர்களும் நான் ஒன்று சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஜாதியை பார்த்து தான் பதவி கொடுப்பாங்க. இப்போ இங்கே எங்கே செல்வாக்கு இருக்குதோ எல்லா கட்சியும் என்ன பண்ணுதோ அதை தானே விஜயம் பண்ண முடியும். கொள்கை தலைவரை அம்பேத்கரை வைத்ததெல்லாம் வந்து சும்மா இதெல்லாம் அரசியலுக்கு தானம்மா. இங்கே ஒரு லேயர் இருக்குது, கூட்டணி லேயர் இருக்குது. டிவிக்கே, பிஜேபி, என்டிகே, பிஎம்கே, இங்கே ஒரு லேயர் தெரியுதுல்ல, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்குல்ல. ஜாம்பவான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஜெயகுவேரா ஜெயசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. சார், சமீபத்தில் நம்ம தமிழகத்தில் வந்து ஒரு தலைவரினுடைய குரல் வந்து ஒலிக்கப்பட்டுட்டே இருக்கு. அது நல்ல வகையிலையும் வருது, தீய வகையிலையும் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து பெரியார் அவர்களை வந்து விமர்சனம் செஞ்சுட்டே இருக்கிறாரு. அந்த வகையில திமுகவின் கொள்கை தலைவர் அப்படின்ற அடிப்படையில கழகமே அவருடைய ஸ்டார்ட்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படின்ற அடிப்படையில அவங்க 2 பேருக்கும் அந்த கண்டனம் வந்து தெரிவிக்கிறாங்க. சீமான் அவர்கள் பேசுறது வந்து தவறுன்னு அவங்க சைட்ல இருந்து தெரிவிக்கிறாங்க. ஆனா இதே மாதிரி தாவேகா கட்சியின் கொள்கை தலைவரும் வந்து பெரியார் அவர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனா எந்தவித அறிக்கையும் விடல. தாவேகாவின் தலைவர் விஜய் அவர்கள் பெரியார் அவர்களை வந்து இந்த அளவுக்கு பேசும் பொழுது எந்த ஒரு அறிக்கையும் விடாதது ஏன் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, பொதுவாக வந்து நான் ரொம்ப கூர்ந்து நோக்கிறேன். இப்போ மட்டும் இல்லை, விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு பிறகும் நான் பார்க்குறேன். கடுமையான விமர்சனங்கள் வந்து சீமான் வைக்கும்போது அதுக்கு எதிர்வினை ஆற்றவே இல்லை. அதாவது ஒன்று இடது பக்கம் நின்று இல்லை வலது பக்கம் நின்று நடு ரோட்டில் நின்னா வந்து லாரி அடித்து செத்து போயிடணும் பேசுகிறார் இல்லையா, உச்சபட்சமான வார்த்தை. அதுக்கே அவங்க எதுவும் ரியாக்ட் பண்ணவே இல்லை. நீங்கள் கொள்கை தலைவரை விமர்சனம் பண்ணால் வந்து ஏன் பதில் பேச மாட்டுறாருன்னு கேட்குறீங்கல்ல. கொள்கை இந்த தாவேகா தலைவரை பற்றி பேசும்போதே கடுமையான விமர்சனம் வந்து சீமான் வைக்கும்போது அப்போவே எதிர்வினை ஆற்றவே இல்லை. அதுதான் முதல் பாயிண்ட். அதுக்கு பிறகு நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு நான் வரேன். அப்போது இந்த இடத்துல வந்து சீமானை பார்த்து வந்து விஜய் பயப்படுறாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இந்த கேள்வி இருக்கும்போதே இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன். அன்னைக்கு அவ்வளோ கடுமையான விமர்சனங்களை பண்ண சீமான் வந்து அதுக்கு அடுத்தடுத்து ஒரு சில மாதங்களில் மீண்டும் தம்பி அப்படின்ற மாதிரி சில வார்த்தைகள் பேசுனதை நம்ம பார்க்குறோம். பொதுவாக சீமானுடைய வார்த்தைகள் எல்லாமே தண்ணியில் எழுதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேல்யூ இல்லாமல் இருக்குது. சார், அப்போ தண்ணீர் எழுதுற மாதிரி இல்லை வேல்யூ இல்லாத மாதிரி இருக்குன்றதுனால அவருடைய கொள்கை தலைவரை வச்சு விளையாட முடிச்சிடறேன். அது கரெக்ட், நீங்கள் கேட்குற கரெக்டு, நான் சொல்கிறேன். அப்போது தண்ணீர் எழுதுகிற மாதிரி இருக்குது. அப்போது இந்த இடத்துல வந்து விஜய் வந்து ஏதாவது ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட திமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா வந்து யாரும் ரியாக்ட் பண்ணவில்லை. நான் சொல்ல முக்கிய தலைவர் தான். முக்கிய தலைவர்னா மு.க. ஸ்டாலின் அவர்களோ இல்லை கனிமொழி அவர்களோ இல்லை உதயநிதி அவர்களோ வந்து ரியாக்ட் பண்ணவே இல்லை. இப்போது சமீபத்தில் நேரடியாக நான் என்ன சொல்ல போனால் விமர்சனம் பண்ணுறாங்க. நேரடியாக சீமானை வந்து சவால் விடும்படியாக எதுவும் அவங்க பண்ணவே இல்லை. இப்போ இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் கூட கனிமொழி அவர்கள் பேசின சில வார்த்தைகள், அதுக்கு ஒரு வந்து சீமான் எதிர்வினையாற்றிருந்து இந்த கூலின்ற சொல்ல அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, அதெல்லாம் எதிர்வினையாற்றுதான் நம்ம பார்க்குறோம். ஏன் விஜய் வந்து நேரடியாக வந்து எதிர்வினையாற்றலன்னு கேட்டால், அவங்களுடைய 2ஆம் கட்ட அந்த செய்தி தொடர்பாளர்கள் இவங்க மூலமாக வந்து இந்த கேள்வி வைக்கும்போது கேட்டால் அவங்களும் கூட அதை தவிர்த்துட்டு நேரடியாக பழிச்சு தவிர்த்துட்டு போகிறாங்க. நான் பார்க்குற பார்வை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து இவங்க மட்டுமே இங்கேயாவது திமுக தரப்பில் வந்து பேசுகிறாங்க, அங்கே வந்து அதிமுக தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பெரியாருடைய வந்து கொள்கை தலைவர் தான் அவங்களுக்கும். ஏன்னா பெரியார்கிட்ட இருந்து தானே வந்து தொடங்கியிருக்கிறாங்க அந்த திராவிட இயக்க தலைவர்கள் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது கேட்டால் அதிமுகவும் வந்து பெரிய அளவில் வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை. போகிறப்போ அப்படி லேசாக ஜெயக்குமார் அப்படி கடந்து போகிறார், அப்படி தொட்டுட்டு போயிடுறார்.
அப்போ கடுமையான எதிர் தாக்குதல் வந்து அங்கே யாரும் வந்து கொடுக்கவே இல்லை. திமுகவும் கொடுக்கல, அதிமுகவும் கொடுக்கல, தாவேகவும் கொடுக்கல. அப்போது இந்த இடத்துல சீமானுடைய அவர்களுடைய கருத்துக்கு வந்து முக்கியத்துவம் வந்து நம்ம கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு திமுக தரப்புலேருந்து வந்து ஒரு எதிர்த்தாக்குதல்னு கேட்டால், தரப்புலேருந்து கேட்டால் பெரியாரிஸ்டுகள் எல்லாம் வந்து கடுமையாக வந்து தாக்கிறத பார்க்குறோம். அந்த பெரியாரிஸ்டுகளில் கூட பார்த்திங்கன்னா குறிப்பாக நீங்கள் கவனிக்கணும், வீரமணி எங்கேயுமே விமர்சனம் பண்ணவே இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொல்ல கி வீரமணி வந்து அவர் தான் திராவிட கழகத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. பெரியாருடைய கட்சியை சார்ந்த கி வீரமணியே வந்து பெரிய எதிர்த்தாக்குதல் கொடுக்கல. அப்போது நான் கணிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய கணிப்பு தான் இது. இதை யாரும் நம்ம பெருசுபடுத்த வேண்டாம், இல்லை பெரிய அவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு எதிர்த்தாக்குதல் கொடுக்கணும்னா பெரியாரிஸ்டுகள் வந்து ஒரு இயக்கம் தான், கட்சி கிடையாது, கழகம் கிடையாது. பெரியாரிஸ்டுகள் வந்து இந்த பெரியார் திராவிட இயக்க கழகம்ன்றாலும் சரி, இது மாதிரி பெரியாரிஸ்டுகள் இந்த பெரியார் வந்து திராவிட இயக்கங்கள் வந்து அது பல இயக்கங்கள் இருக்கும் தெரியும். அந்த இயக்கங்கள் சேர்ந்து வந்து இவருக்கு வந்து சீமானுக்கு பதிலடி கொடுக்கலாம். ஆனால் கட்சிகள் சார்பாக வந்து கொடுக்க வேணாம்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் கேட்டிங்கன்னா, சீமானை வந்து யார் ஆதரிக்கிறாங்கன்னு பார்க்கணும். சீமானை ஆதரிக்கிறதுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், ரைட் விங்ஸ், வலதுசாரிகள், பிஜேபி ஒரு கட்சியாக வந்து ஆதரிச்சதா கூட இது பெரிய அளவு ஆயிருக்காது. ரைட் விங்ஸ் தான். ஆனால் ஒரு கட்சி வந்து இன்னொரு கட்சியோட கொள்கையை ஆதரிக்குது. ஆனால் துக்ளக் குருமூர்த்தி வந்து இதை உள்ள வராரு. குருமூர்த்தியை சுற்றி ஒரு வட்டாரங்கள் இருக்குது. அங்கே கேட்டினா அது முழுக்க முழுக்க சங்கிகள் வட்டாரம். இன்னும் சொல்லணும்னா ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குது. ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் இயக்கம் தான் வந்து இங்கே வந்து நீங்கள் இப்போ அண்ணாமலையாக இருக்கட்டும் அல்லது தமிழிசையாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் இயக்கம் கிடையாது. ஆனால் குருமூர்த்தி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோட பின்புலம் உள்ளவர், அந்த இயக்கத்தால் உருவாக்கப்பட்டாங்க. அப்போது சீமானை ஆதரிக்கிறது வெறும் பிஜேபி கட்சி ஆரம்பி வந்து ஆதரிச்சா கூட அண்ணாமலை ஆதரிச்சார்னு போயிடும், இல்லை தமிழிசை ஆதரிச்சார்னு போயிடும். ஆனால் அங்கே ஆதரிக்கிற குருமூர்த்தி வந்து கேட்டால் ஆர்எஸ்எஸ். அப்போது ஆர்எஸ்எஸ் அஜெண்டாவை வந்து சீமான்ற முகமூடி மூலமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து கேட்டால் நாம் எதிர்வினை ஆற்ற வேணான்னு சொல்லிட்டு கழகங்கள் நினைக்குது. அது எந்த கழகமாக இருக்கட்டும், அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், கழகங்கள் வந்து இதை வந்து கடந்து போகணும்னு நினைக்கிறாங்க. தவிர்க்க முடியாமல் இங்கே இடைத்தேர்தல் ஒன்று இருக்கிறதுனால இடைத்தேர்தலில் வந்து அந்த இடத்துல வந்து பிரச்சாரத்துக்கு போகும்போது தவிர்க்க முடியாமல் பேசுகிறாங்க. அதுவும் சீமானை குறிப்பிட்டு பேசவே இல்லை. ஏன்னா இன்றைக்கி பல விஷயங்களுக்கு சீமானுடைய பல கருத்துக்களுக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பேசுகிறதே இல்லை. ஏன்னா அது முக்கியத்துவம் பெறும், பேசிட்டோம்னா பெரிய ஆளாயிடும். அதை வந்து நம்ம கேட்டால் நம்ம கடந்து போகணும். அடுத்து யாருப்பா இருக்கிறாங்க, அவங்கள விட்டு பண்ணுப்பா. நம்ம கட்சியிலே இருக்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி விட்டு பதில் சொன்னால் முடியுது. ஸோ இது ஒரு இந்த இடத்துல நான் இங்கே கேட்ட கேள்விக்கு வந்துடும். தமிழக வெற்றி கழகம் தலைவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம் யாருக்கு பதில் சொல்லணும்? முதலமைச்சருக்கு பதில் சொல்லணும். முதலமைச்சரோட கேட்டான்னு கேட்டால் அடுத்த கட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமானுக்குலாம் யாருக்கு பதில் சொல்லணும்னு கேட்டால் அடுத்த 2ஆம் கட்ட தலைவர் கேட்டோம். ஆனால் அதை கூட செய்யவே இல்லை. ஏன்னா இங்கே டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு வந்துடக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்கிறாங்க. சீமானும் கவனமாக இருக்கிறார். ஏன்னா அன்னைக்கு சொன்ன அந்த வாய், லெஃப்ட்டில் நின்னா ரைட்டில் நின்னா நடுவில் நின்னா லாரியில் அடிப்பட்டு செத்துடும் சொன்ன அந்த வாய் 10 நாளில் இல்லை ஒரு 15 நாளில் ஒரு மாதத்தில் மீண்டும் என் தம்பி. இப்போ பல கேள்விகள் கூட அவர் வந்து கலந்து போகிறத நம்ம பார்க்குறோம். ஒருவேளை எதிர்காலத்தில் கூட்டணி இருக்குமா அப்படின்னு, அதெல்லாம் கூட்டணி இருக்குது இல்லைன்னு. ஆனால் வேணாம், இங்கே யாருக்கு போட்டி இருக்குன்னு கேட்டால் இந்த ஒரு நெரட்டிவ் செட் பண்ணுறாங்க. நான் டிஎம்கே வெர்சஸ் வந்து டிவிகே அப்படி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி வெற்றி பெற்றாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் சில மாற்றங்கள் வந்து இருக்குமா, அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நம்ம வந்து எப்போவுமே எனக்கு அந்த வன்மமாக ஒரு அரசியல் கட்சி பேசணும், எந்த கட்சியும் பேசக்கூடாது எனக்கு. என்ன இப்போ சமீபம் நான் இந்த ஒரு வார காலமாக நான் சொல்கிறேன், ஒரு வாரமாக ஒரு மாற்றம் இருக்குது. விஜயோட நடவடிக்கையில் மாற்றம் இருக்குது. அதை நான் மாற்றங்கள்னு கட்சியில் வந்து ஆளுமைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல, ஆளுமைப்படுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி வராரு. மொத்தமே புஷியானந்துக்கிட்ட மொத்த கொத்து சாவியும் கொடுத்துருந்தார் இல்லையா. இப்போ அந்த சாவியை அவர் வாங்கிட்டு இருக்கிறார், அவ்வளோதான். இப்போ சொல்லாங்க இந்த மாமியார் மருமகள்லாம் வரும்போது கேட்டிங்கன்னா, மாமியார்கிட்ட சாவி ஃபுல்லாகவே இருக்கும். மருமக வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த சாவியை கைப்பற்றுறதுக்கு ஒரு போராட்டம் நடக்கும். ஆனால் இங்கே எப்படின்னு கேட்டால் மருமகிட்ட தான் சாவியே இருந்தது மொத்தமே. அதை வந்து என்ன கேட்டால் மறுபடியும் மாமியார் வந்து வாங்கியிருக்கிறாங்க
அப்படி ஒன்றா எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ தாவேகா கட்சி வந்து இப்போ நல்ல நிலையில செயல்பட தொடங்கிட்டாங்க தொடங்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இது எவ்வளோ தூரம் போகும் எப்படி போகும்னு சொல்லிட்டா, இப்போ இருக்கிற சமீபத்தில் இருக்கிற அந்த ஊடகத்தில் பேசக்கூடிய நண்பர்கள் வந்து பதிலடி கொடுக்கறதுலாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில பேர் பேசும்போது அந்த ஊடகத்தில் சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த பேசக்கூடிய நபர்கள்கிட்ட புசியானதுக்கிட்ட இருந்து ஒரு என்ன சொன்னால் ஒரு லிபர்ட்டி கிடச்சிருக்கு, ஒரு சுதந்திரம் கிடச்சிருக்கு. அவங்க வந்து பேசுகிறாங்க, துணிச்சலாக பேசுகிறாங்க. அதெல்லாம் வந்து ஆரோக்கியம். இதுதான் அரசியல் கட்சிக்கு அழகு. நாங்கள் ஊடகத்தில் போயிட்டு வந்து ஒருத்தர் வந்து மாற்று கருத்து சொல்லும் போது அதுக்கு கவுண்டர் கொடுக்காமே வந்து விலகி போகிறதுன்றது ரொம்ப மோசம். இதெல்லாம் எப்போது நடந்திருக்கணும், 6 மாதத்துக்கு முன்னாடி நடந்திருக்கணும். இன்றைக்கி வந்து இருக்கிற அந்த தம்பி லயோலாமணியாக இருக்கட்டும், வீர விக்னேஸ்வர் இருக்கட்டும், அறிவார்ந்த தம்பிங்க. அவங்க வந்து இங்கே வந்து இன்னொரு தம்பி கூட பேசுகிறார் ரமேஷ்னு சொல்லிட்டு. அவங்களாம் இப்படி பேசணுன்ற நான் இப்போது நீங்கள் ஒதுங்கி போகக்கூடாது. இல்லை எல்லாத்தையுமே நீங்கள் எலெக்ஷனில் பார்த்துப்பேன்னு சொன்னேன். வளர்ச்சின்றது இதுதான். விஜயோட நடவடிக்கையும் நான் வந்து இந்த பரந்தூர் போயிட்டு வந்த பிறகு நான் சொல்கிறேன், இந்த மாற்றம் வந்து நமக்கு நல்ல விதமாக தான் தெரியுது. ஆனால் எவ்வளோ தூரம் இது அப்படியே போகும்னு சொல்ல முடியாது. திடீர்னு விட்டுட்டு நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து பூஜா கிட்ட போயிட்டு நீங்கள் டான்ஸ் ஆட போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? சினிமா நான் சொல்கிறேன், சினிமான்றது இங்கே கமலஹாசன் அழிஞ்சதுக்கு காரணமே இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால். இதனால தான் வெளிப்படையாக நான் பேசி தான் எனக்கு பழக்கம். நீங்கள் முழுசாக சினிமா வந்து விட்டுட்டு வந்துடுங்க. எதுக்கு இப்படி அப்படி ஒரு அலைப்பாயணுன்றான் வியாபாரிங்க எதுக்கு? விட்டுட்டு முழு நேரம் அரசியல் வந்துருங்க. இதுதான் கரெக்டு. அதனால் வந்து எல்லாரையும் நோக்கி இந்த கேள்வி இருக்கணும் இல்லைம்மா, அதான நியாயம். மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து முதலமைச்சர் வந்து சீமானுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் வந்து உதயநிதி அவர்கள் கூட கொடுக்கறதே கிடையாது, முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது. எடப்பாடியும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார். எடப்பாடி இருக்கிற அடுத்த நிலையில் இருக்கிற அமைச்சர்கள் கூட யாரும் வந்து சீமான் குறித்து பேசுறது கிடையாது. அப்போ தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் ஏன் வந்து விஜய் வந்து பேச மாட்டாருன்றது வந்து நீங்கள் சொல்லலாம், கொள்கை தலைவர்னு சொல்லலாம். இந்த கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேச விரும்பல, கடந்து போகிறாங்க. சரி, இப்போ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் என்ன பேசினாலும் விஜய் அவர்கள் வந்து பெருசாக விமர்சிக்கல. சீமான் அவர்கள் சீமான் அவர்கள்லாம் போடாதீங்க. சீமான் வந்து விஜய் அவர்கள் பேசும்போது விஜய் ரியாக்ட் பண்ணலன்ற நான். அதுதான் சார், அப்படி ரியாக்ட் பண்ணாமலே இருக்கிறாரு. அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல், அப்போ தாவேகா கட்சியினுடைய முதல் அரசியலே வந்து திமுகவை எதிர்ப்பது தான். இதுதான் அந்த ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒரு நெரேட்டிவ் செட் ஆகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து எங்கேயும் வந்து 2 விஷயத்த கையாளுறதை நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் டிவிகே வெர்சஸ் என்டிகேன்னு வந்து ஒரு கான்செப்ட் உருவாயிடக்கூடாது. அது வந்து 2 தரப்புலையும் பாதிப்பு ஏற்படும். டிவிகேக்கும் பாதிப்பு தான், என்டிகேக்கும் பாதிப்பு தான். 2 தரப்புலையும் பாதிப்பு ஏற்படும். இன்னொரு பக்கம் கேட்டால் டிஎம்கே வெர்சஸ் வந்து டிவிகே வரணும்னு நினைக்கிறாங்க. அந்த இடத்துல இன்னொரு தந்திரமும் நடக்குது, இயல்பாகவே நடக்குது. அது அதிமுக வந்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு வரும்போது அங்கே டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கேன்றது அடிபட்டு போகுது. அப்படித்தானே இருக்கு. இப்ப கட்சி வந்து ஆர்ப்பரிக்குது இல்ல, விஜயோட அடுத்த கட்ட நடவடிக்கைக்காக வந்து வெயிட் பண்ற காத்து இருக்கிறாங்கல்ல. பெரிய சண்டையே நடக்குது, பஞ்சாயத்துல நடந்துருக்குது. எனக்கு இந்த பதவி கொடுக்கல, ஜாதியை பார்த்து பதவி கொடுத்தாங்க, அதை பண்ணி கொடுத்தாங்க, இதை பண்ணி. பைத்தியக்காரர்களும் நான் ஒண்ணு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஜாதியை பார்த்து தான் பதவியை கொடுப்பாங்க. இப்போ இங்க எங்க செல்வாக்கு இருக்குதோ எல்லா கட்சியும் என்ன பண்ணுதோ அதை தானே விஜயம் பண்ண முடியும். எல்லா கட்சியும் என்ன பண்ணுது, எல்லா கட்சியும் இப்படி தான். இங்கே யார் வேட்பாளராக நின்னாலும் அந்த வேட்பாளர் நம்ம ஊர்க்காரனான்னு பார்ப்பான், நம்ம சாதிக்காரனான்னு பார்ப்பான், பணக்காரனான்னு பார்ப்பான். அதுக்கப்புறம் அவன் நல்லவனாகவும் இருக்கணும்னு பார்ப்பான். அது வேற. வாக்காளர்கள் என்ன அவ்வளோ சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? பைத்தியங்களை போல சில பேர் பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவர் சாதியை பார்த்து வந்து போஸ்டிங் போடுறாரு. சாதி பார்த்து தான்டா போஸ்டிங் கொடுப்பாங்க. இது இயல்பு. அரசியல் கட்சி அப்படி பண்ணாதான் அது வந்து அங்கே என்ன செய்வாங்க, எந்த கட்சி மெஜாரிட்டி சமூகம் இருக்குதோ அந்த சாதிக்கு தான் பொறுப்பு கொடுப்பாங்க. அப்போ கொள்கை தலைவராக அம்பேத்கரை வைத்ததெல்லாம் வந்து சும்மா, இதெல்லாம் அரசியலுக்கு தானம்மா. அம்பேத்கரை பற்றி அம்பேத்கர் போட்டோ வைக்கிறதா இருக்கட்டும், வேலுநாச்சியார் போட்டோ வைக்கிறதா, இதெல்லாம் வந்து எதுக்கு? வேலுநாச்சியருக்கு வந்து இருக்குன்னா சமூகம் சார்ந்து வைக்கிறது தானே. இதில் என்ன இருக்குது, மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? அம்பேத்கர் வந்து கேட்டால் வந்து தலித் மக்களோட வந்து அடையாளமாக பார்க்கப்படுறாரு. ஆனால் அது கிடையாது. அவர் சாதிகளை கடந்த தலைவர் தான். ஆனால் இருந்தாலும் அப்படி ஒரு பிம்பம் இருக்குதானே செய்யுது. ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைக்காக போராடினவர். எந்த வகையிலுமே விஜய் அவர்களுடைய கட்சி வந்து விதிவிலக்கெல்லாம் இல்லை. காமராஜர் வந்து கேட்டனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதிகளற்ற தலைவர் தான். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாடார் சமூகத்தில் வந்து அடையாளமாக பார்க்கப்படுது. உண்மைதானே இது? நீங்கள் பொன்முத்துராமலிங்க தேவரை கொண்டு வந்து வச்சாக்கா இன்னும் பல தேவர்கள் இருக்கிற அவங்களாம் ஏன் வைக்கலன்னு வைங்க. அதனால தான் கொண்டு வந்து வேலுநாச்சியாரை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, முடிஞ்சிச்சு. இது சமூகம். இது என்னைக்கும் சொல்லிட்டேன், இதெல்லாம் சமூகத்தின் அடையாளம், இதெல்லாம் சாதியின் அடையாளம். அப்படி பார்க்கப்படுது.
இங்க யார் பார்வையாளர் கோளாரம் வந்து யாருக்கிட்ட இருக்க கோளாறு? புதிதாக ஒரு கட்சி அப்படின்னு பார்க்கும்போது இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாற்றா இந்த கட்சி வந்து இருக்க போறது இல்ல. அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லையே. எங்க டிவிக்கு வந்து 2 திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று அரசியலை நாங்க கொடுக்க வரோம்னு சொன்னது யாரு? சொல்லியிருக்காரு அவர் கொடுக்க போறது. மாற்று அரசியல் கொடுக்க வந்தவரே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்போ மாறி போனதை நம்ம பாக்குறோம். யாரு? சீமான் தான் மாற்று அரசியல் கொடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு எங்க போய் வந்து விழுந்து கிடக்குறாருன்னு கேட்டீங்கன்னா வந்து குருமூர்த்தி வீட்டு வாசல்ல வந்து குருமூர்த்தி வீட்டுக்கு வாசல்ல இருக்கிற கோழிக்கூட்டில் போய் படுத்துட்டு கிடக்குறாரு. நீங்க வேற மாற்று அரசியல் கொடுக்க வந்தாரு சொல்ல. சீமானு தான் நான் சொல்றேன். சீமான் இப்ப எங்க படுத்துருக்கிறாரு? நீங்க குருமூர்த்தி வீட்டு வாசல்ல வந்து கோழி கொண்டு இருக்குல்ல, அதுக்குள்ள போய் படுத்துட்டு கிடக்குறாரு. நீங்க வேற மாற்று அரசியல் எங்கேயுமே விஜய் வந்து மாற்று அரசியல் தரலாம் சொல்லவே கிடையாது. ஏதாவது எடுத்து காட்டுங்க. சரி, இப்ப கொள்கைகள் வந்து திமுக ஃபாலோ பண்றது இல்ல, கொள்கைகள் ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க ஆனா அதை ஃபாலோ பண்றது இல்லன்றதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் விமர்சனம். அதே மாதிரிதான் நான் தாவேக்கா விஜய் பொறுத்த வரைக்கும் கேட்டா இந்த அரசியல் வியூகம் எப்படி அமைச்சுன்னு கேட்டா எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்ன்ற அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட். எப்பயாவது சீக்கிரம் வந்து ஆட்சி அமைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. தவிர ஒரு காம்போ பேக்காக தான் இருக்கு. இங்கே நீங்கள் தமிழ் தேசியம் திராவிடம் பேசினாலும் சரி, தமிழ் தேசியம் ரெண்டுமே 2 கண்கள் சொல்லிட்டாங்க. அதை காட்டி கேட்டால் சமூகத்தில் இருக்க தலைவர்களை கொண்டாந்து வச்சுட்டாங்க, சாதிய தலைவர்களை கொண்டாந்து வச்சுட்டாங்க. இது வந்து கேட்டால் வந்து ஒரு பெரிய அளவில் கேட்டால் இப்போ வந்து இப்போ குறிப்பிட்டு இப்போ தேமுதிக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது வந்து திராவிட அரசியல் பின்பற்றி நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஆனால் இவங்கன்னு கேட்டால் வந்து காம்போ பேக் கொடுக்குறாங்க. எல்லா மக்களும் வந்து ஏற்றுக்கிற மாதிரியான ஒரு வந்து வேற ஒருத்தர் கூட சொன்னார் ஃப்ரூட் மிக்சர்னு சொல்லிட்டு. அதை நான் ஒத்துக்கிறேன். அப்படி தான் இருக்குது, புரியுதுங்களா? ஆனால் அங்கே என்ன ஃப்ரூட்டுன்றது ஒன்று இருக்குல்ல, எது ரொம்ப சீப்பான ஃப்ரூட்டோ ஃப்ரூட் மிக்சர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தெரியும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஃப்ரூட் மிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃப்ரூட் விலை கம்மியாக இருக்குதோ அந்த ஃப்ரூட் அதிகமாக இருக்கும். அப்போ தான் லாபமாக பண்ண முடியும். சார், அப்போ விஜய் அவர்களுடைய அரசியல் வந்து எல்லா தரப்பையும் வந்து கவர் பண்ற மாதிரியான ஒரு அரசியல் அப்படின்றது தெரிய வருது. அப்போ லெஃப்ட் விங் அந்த அரசியலை மட்டும் இல்லாம ரைட் விங்கையும் கையாளுவதற்காக ஒரு டவுட் இருக்கு எனக்கு. அந்த டவுட் நான் மறுக்கிறதுக்குலாம் இல்லை. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எல்லாரும் ஒரு கேள்வி தான் நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். என்ன கேட்டுகிட்டே இருக்கிறோம்னு கேட்டிங்கன்னா வந்து சீமானை வந்து ஏன் வந்து விஜய் வந்து விமர்சிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கிடையில் இன்னொரு விஷயத்த நீங்கள் கேட்கணும், ஏன் வந்து வலதுசாரிகளை வந்து விமர்சிக்க மாட்டாரு? அந்த கேள்வி யாருமே கேட்கவே இல்லை. அதுதான் இப்படி நீங்க புரிஞ்சுங்களேன், ஈஸியா உங்களுக்கு புரியுது. சோ அப்ப விமர்சிக்காம இருக்குறது அவங்களுக்கு ஆதரவா போறதா? அதுதான் நான் சொல்றேன். இப்படி நீங்க புரிஞ்சுங்க. நீங்க கேட்ட இந்த கேள்விக்கும் பதில் இருக்கு. சீமானையை வந்து வலுக்கட்டாயமா ஆதரிக்கிறது வந்து பிஜேபி ஆதரிக்குது, ரைட் விங்ஸ் ஆதரிக்குது. சீமானை வந்து விஜய் வந்து எதிர்க்க மாட்டாரு. அப்போ இப்படி நீங்க உங்களுக்கு புரிய வரும். ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா ரைட் விங்ஸில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா சீமானை வந்து வலுக்கட்டாயமாக ஆதரிக்கிறதுனால கூட விஜய் வந்து ஒரு சிக்னல் வந்திருக்கலாம், நீங்கள் சீமானை எதிர்க்காதீங்கன்னு கூட வந்திருக்கலாம்ல. ஸோ அதனால தான் வந்து வந்திருக்கலாம்ல, ஒரு சிக்னல் வந்திருக்கலாம்ல. ஓகே, நாங்கள் வந்து பிஜேபி வந்து பின்புலமாக இருக்குது. யாருக்கு பின்புலமாக இருக்குது? சீமானுக்கு பின்புலமாக இருக்குது. அப்போ சீமானை நம்ம எதிர்த்தோம்னா ஒருவேளை இடி ரைடு, ஐடி ரைடு எதுனா நமக்கு வருமா அப்படின்னு நினைக்கலாம்ல. சார், அப்போ இதன் மூலமா அதுக்காக கூட தவிர்க்கலாம்ல சீமானை விமர்சிக்கிறது. ஏன்னா சீமான் யாருடைய ஆளு? அவர் வந்து ஆர்எஸ்எஸ் ஆளு, பிஜேபி ஆளு. சார், அப்போ வந்து ஏன் நம்ம வந்து பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்களே, அதை எப்படி பாக்குறாங்க? விஜய் அவர்களுக்கு பின்னாடியும் சீமானுக்கு எப்படி பிஜேபி இருக்கிற மாதிரி இதே மாதிரி இவளுக்கும் பிஜேபி. அதுதான் சொல்றேன், அந்த டவுட் வருது இல்லை நமக்கு. ஏன் வந்து இவர் விஜய் வந்து பார்த்து பயப்படணும், பிஜேபி பார்த்து ஏன் பயப்படணும், ரைட் விங்ஸை பார்த்து ஏன் பயப்படணும்? அப்போ டவுட் வர மாதிரி தான் விஜய் அவர்களுடைய செயல்பாடு. டவுட் இருக்குல்ல, டவுட் இருக்கு தானே செய்யுது. ஏன்னா அண்ணாமலையும் எதிர்க்க மாட்டாரு. இப்போ இவங்க எதிர்க்கிறத விட்டுருங்க. இப்போ திமுக வலிமையாக எதிர்க்கிறீங்க, அதிமுகவை வந்து வலிமையாக எதிர்க்கிறீங்க. ஏன் விஜய் வந்து பாஜக தரப்புல வலிமையாக எதிர்க்கவே இல்லை? அப்படி ஒரு கேள்வியை போட்டு பாருங்க. இவர் எதிர்க்காத சரி, விஜயை வந்து எதிர்க்கலாம்ல. இவர் வந்து எதிர்க்காம இருக்கிறதுக்கு இடி ரைடு வந்துடும், ஐடி ரைடு வந்துடும். இவர் எதிர்க்காம இருக்கிறாரு ரைட் விங்ஸை. ஆனால் விஜய் ஏன் வந்து பிஜேபியில் இருக்கிறவங்களோ ரைட் விங்ஸில் இருக்கிறவங்களும் எதிர்க்க மாட்டாங்க? பாண்டே ஏன் விழுந்து முட்டு கொடுக்குறாரு விஜய்க்கு? இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மறைமுகமாக ஒரு லேயர் வரும், கூட்டணி லேயர். டிவிக்கு சீமான், பிஜேபி ஒரு வருது இல்லை. அதுக்கப்புறம் வந்து திடீர்னு ஒரு படம் தயாரித்த வந்து சினிமாவே எதிர்க்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி சார்ந்த அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு பெண் வந்து போய் நேராக போய் விஜயை சந்தித்து நான் வந்து ஒரு படம் எடுத்துட்டேன், அது என்ன ஒரு படம் வந்ததும் தெரில போனதும் தெரில, அந்த படத்தை தயாரிச்சேன்னு சொல்லிட்டு விஜய் போய் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் உடனே எப்படி கிடச்சிது? அப்போ இங்கே புரியுதுங்களா? இங்கே ஒரு லேயர் இருக்குது, கூட்டணி லேயர் இருக்குது. டிவிக்கு, பிஜேபி, என்டிகே,
பிஎம்கே, இங்கே ஒரு லேயர் தெரியுதுல்ல, கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சொல்லுவாங்கல்ல, அப்படி இருக்குல்ல. ஓகே சரி, இப்போ இடைத்தேர்தல் வந்து ஈரோடு இடைத்தேர்தல் வந்து நடக்க போகுது. அதில் வந்து நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் நேரடியாக மோத போகிறாங்க. ஸோ அந்த வகையில் பெரியார் அவர்களை வைத்து அந்த ஒரு மோதலுமே வந்து இதன் அடிப்படையில் இருந்து தான் ஆரம்பிக்குதா அப்படின்றது இருக்கே. இல்லை, எனக்கு வந்து சீமானுடைய ஆட்டம் க்ளோஸ், சீமானுடைய ஆட்டம் முடிஞ்சிச்சு தான் நான் நினைக்கிறேன். இங்கே வந்து அவருடைய கட்சியில் இருந்த பல முன்னணி தலைவர்கள் எல்லாருமே வந்து விலகி போயிட்டாங்க. அவங்கள மீண்டும் கொண்டு வர அந்த முயற்சியும் இல்லவே இல்லை. இவர் பிஜேபி வந்து நீங்கள் வந்து கூட சேர்ந்து அவங்களோட நீங்கள் இணக்கமாக போகிறீங்க, இல்லை பேசுகிறீங்க போகிறீங்க, இல்லை ஒரு மீட்டிங்கில் வந்து அண்ணாமலை புகழ்ந்து பேசுங்க, அதெல்லாம் ஒரு கணக்கில் வராது. ஆனால் பெரியாரை வந்து நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிட்டு, கடுமையான விமர்சனத்தை வச்சுட்டு, அந்த விமர்சனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக ஆதரவாக வந்து ரைட் விங்ஸை சேர்ந்து வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வாக்குகளை தக்க வைக்கிறதுக்காக இப்போ நீங்கள் உச்சபட்சமாக நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னா, உங்களுடைய வாக்குகளை தக்க வைக்கணும், அந்த வழக்கமாக வாங்கக்கூடிய ஒரு 10,500 வாக்குகளை வந்து நீங்கள் தக்க வைக்கணுன்றதுக்காக நீங்கள் வந்து பார்ப்பானுக்கு வந்து ஆதரவான வார்த்தைகளை போட்டதை நம்ம பார்த்தோம். சமமாய் பார்ப்பான் அப்படின்ற மாதிரி, சமூகத்தை சமமாக பார்ப்பான், சாதி. ஆமாம், அதாவது என்னென்னா வந்து சாதி பார்ப்பான் இல்லை, திமுக சாதி பார்ப்பான், இவங்க சாதி பார்க்க மாட்டாங்க, சமமா. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்காமா, அவங்களே நம்ப மாட்டாங்க போல இருக்கு, சொல்கிறேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த சமூக பார்வை வேண்டாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சமூகத்தை பார்க்குற பார்வை கேட்டால் ஒரு வந்து சமத்துவ பார்வையில் தான் நம்ம பார்க்குறோம். பட் சீமானுடைய இந்த இருக்கிற இந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குல்ல, இந்த புதுசாக நிறைய நாளைக்கு என்ன பண்ணுவார்ன்ற மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டால் அவர் அடிக்கடி இந்த கொலவெறிலாம் பேசுறது, இந்த பாட்டு தான் ஞாபகம் வருது நமக்கு. இந்த தனுஷ் பாட்டு இருக்குல்ல, கொலவெறின்னு சொல்லிட்டு, அப்படி தான் இருக்குது. ஒரு காமெடி பீஸ் ஆகிட்டாரு தான் நினைக்கிறேன் யார் சீமான். இனிமேல் வந்து அரசியலில் பெரிய அளவில் பிரகாசம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னொரு பக்கம் வந்து சாதாரண விஷயங்கள் கூட, கொடிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களானு கேட்டால் வந்து விஜய் அவர்கள் தாவேக்கா வந்து பெரிய அளவில் பேசப்படும் போது கேட்டால் இயல்பாகவே வந்து சீமானுடைய அரசியல் வந்து முடிவுக்கு வந்துடுச்சு தான் நினைக்கிறேன் நான். என்னென்னா ஒரு 10% வாக்குகள் வந்து அவர் வாங்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எப்படின்னா, இங்கே மற்ற கட்சிகள் போட்டியிடலை, அப்போ திமுக மட்டுமே போட்டியிடும் போது அங்கே போட்டியிடுறது ஒரே ஒரு கட்சி தான் போட்டியிடுறதுனால கணிசமான வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்குது. வாக்கு சதவீதம் உயரதான் செய்யும் சொல்றீங்க. நிச்சயமா உயரம் கேட்டால், ஆனால் அது அவருக்கான வாக்குகளாக இருக்காது, அதுதான் முக்கியம். சீமான் வந்து கட்சிக்கு வாக்குகள் விழும், ஆனால் அது அவருக்கான அந்த நாம் தமிழருக்கான வாக்குகளாக இருக்காது. மற்ற கட்சிகளில் வந்து யாரும் போட்டியிடாத போது அந்த வாக்குகள் வேற வழி இல்லாமல், இப்போ டிவிக்கே போட்டியிடல, ஏடிஎம்கே போட்டியிடல, டிவிக்கே போட்டியிடல, பிஜேபி போட்டியிடல, பிஎம்கே போட்டி, எந்த கட்சிகளும் போட்டியிடாத போது அந்த இடத்துல வந்து கேட்டிங்கன்னா வந்து சீமான் மட்டும்தான் போட்டிடுறாரு, நேருக்கு நேர் 1 to 1 போட்டிடும் போது கேட்டால் அந்த கட்சிகளுடைய வாக்குகள். ஆனால் நாம் தமிழருக்கு உள்ள வாக்குகள் வந்து விழத்துக்கான வாக்கு. ஏன்னா இப்போ வாங்கக்கூடிய வாக்குகளை வந்து அவருடைய வாக்கு சதவீதம் நம்ம எடுத்துக்க முடியாது, அது பல கட்சிகளுடைய வாக்குகள், அப்படிதான் நம்ம சொன்னோம். ஓகே சார், நாம் தமிழர் கட்சி மற்றும் தாவேகா கட்சியினுடைய கள நிலவரங்களை குறித்து எங்ககிட்ட பேசினதுக்கு ரொம்ப நன்றி. நன்றிம்மா.